ஈரானின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் ஆயத்துல்லா அலி காமினேயிக்கு நெருக்கமானவருமான அலி லாரிஜானி வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இருப்பினும் ஈரான் இதனை உறுதிப்படுத்தவில்லை. யார் இந்த அலி லாரிஜானி? ஈரான் மீது கை வைத்த எதிரிகளுக்கு வரலாற்றில் மறக்க முடியாத அளவுக்கு தகுந்த பாடம் புகட்டுவோம். எதிரி நாடுகளின் இதய பகுதிகளை கொழுந்துவிட்டு எரிய செய்வோம். இப்படி ஆயத்துல்லா அலி காமினேயி மறைவுக்கு பிறகு ஈரானின் முகமாக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கடுமையாக எதிர்த்ததில் முதன்மையாக திகழ்ந்தவர்தான் அலி லாரிஜானி. பல தசாப்தங்களாக சத்தமே இல்லாமல் ஈரானின் முக்கிய பணிகளை மேற்கொண்டு வந்த 67 வயதாகும் அலி லாரிஜானி ஈரான் போரால் உலக அரங்கில் முக்கியத்துவம் பெற்றார். செல்வாக்குமிக்க குடும்பத்தில் பிறந்த லாரிஜானி 1979 புரட்சிக்கு பிறகு IRGC-யில் இணைந்து பணியாற்றியதோடு 1994 முதல் 2004 வரை அமைச்சர் பொறுப்புகளையும் வகித்திருக்கிறார். 2008 முதல் 2020 வரையில் சுமார் 12 ஆண்டுகள் ஈரான் நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக பதவி வகித்தார். 2015 ஈரான் மேற்கத்திய நாடுகளுடன் செய்த அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக நடத்தி காட்டியதன் மூலம் இவர் பெரிய அளவில் கவனம் ஈர்த்தார். 2021-2024 அதிபர் தேர்தலில் போட்டியிட முயற்சித்தும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பெசஸ்கியான் அதிபரானதும் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலராக உருவெடுத்தார். மற்ற தலைவர்களைப் போன்று அல்லாமல் லாரிஜானி யதார்த்தவாதியாகவும் சமரசத்தை விரும்புவராகவும் திகழ்ந்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.